இந்த வீடியோவை வழங்குபவர் ஆண்டவர் TMT. இணைந்து வழங்குபவர் ட்ராலி ஃப்ரெஷ் ஆப் சென்னை. வணக்கம், இது யூட்டர்னா ஐயன் கார்த்திகேயன். அரசியல் இன்னைக்கு தேர்தல் காலம், தேர்தலில் அரசியல் அப்படிங்கிறதும் அதோடைய விளையாட்டை பற்றியும் பேசுறதுங்கிறது மிக இயல்பாக எல்லாரும் செய்ய ஆரம்பித்த ஒரு வேலை. இதை பற்றி நம்மகிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க. முக்கியமாக பார்க்க வேண்டியது நோட்டாவை தாண்டுமா பாஜக அப்படிங்கிற கேள்வி. நோட்டாவை தாண்டிடுமா அப்படின்னு நக்கல் பண்ணுறதும், இவங்க என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க அப்படின்னு கிண்டலும் கேலியுமா இருக்கிறது, தாமரை மலருமா அப்படின்னு நக்கல் பண்ணுறது. அதை தாண்டி ராஜா ஸ்கவுட் எலெக்ஷன்லேயே 50 ஓட்டு வாங்கினாரான்னு தெரில, என்னப்பா 50 60 தெரில அப்படின்லாம் கிண்டல் கேலியும் நம்ம ஊரில் மிக அதிகமாக நடந்துக்கிட்டுனே சொல்லலாம். சமூக வலைதளத்தை எடுத்தால் மீம்ஸு அவங்கள வச்சு தான், வீடியோ அவங்கள வச்சு தான் அப்படின்னு கிண்டல் கேலி அப்படின்ற ஒரு ஏரியாலேயே பார்க்கப்பட்ட அந்த கட்சியுடைய டேட்டா என்ன சொல்லுதுன்னா அது வேறு மாதிரி இருக்குது. போன முறை எலெக்ஷன் எப்படி இருந்ததுன்னா திமுக தனியாக, அதிமுக தனியாக, 2 பெரிய கட்சிகளாக தமிழகத்தில் வர்ணிக்கப்படுகிற 2 பெருங்கட்சிகள் தனித்தனியாக நின்னது. இதில் 3வது அணியாக பிஜேபி இருந்தது நாடாளுமன்ற தேர்தலில். அப்படி இந்த 3 கட்சிகளும் தனித்தனியாக கூட்டணி அமைத்து போட்டியிடும்போது இவர்களுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்குங்கிறத கவனித்து பார்த்தா ஒன்று தெரியும். ஜெயித்தாலும் தோத்தாலும் தனக்கான வாக்கு வங்கி தாண்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பாலிடிக்ஸ், அந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ஒட்டி தான் கூட்டணி பேரங்கள்லாம் நடக்கும். எனக்கு 2% வாக்கு எப்போனாலும் இருக்குது, 3% வாக்கு இருக்குது, 6% இருக்குதுன்னு சொல்கிறத ஒட்டி தான் விஜயகாந்துக்கு கூட அவ்வளோ மவுசு இருந்தது. காரணம் அதுதான். இவ்வளவு நேரம் என்னதான் அவங்க கலாசினாலும் கூட கடைசி வரைக்கும் நின்று அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுக்கான காரணம் அது. 500,000 ஓட்டில் கூட ஏதாவது ஒரு வித்தியாசம் வந்துடும்னு நம்புறதுனால தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, போன முறை ராஜா அவர்கள் வாங்கினது 1 லட்சத்துக்கும் மேலே வாக்குகள். சிவகங்கை தொகுதியில் தான் போட்டிட்டார். கோவையில் பொறுத்த வரைக்கும் CP ராதாகிருஷ்ணன் இப்பயும் அவர் தான் நிற்கிறார். அவர் 4 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இவர் பொன்னார் 3.75 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. இதே மாதிரி வேலூரில் போட்டிட்ட AC சண்முகம் அவர்கள் 3.2 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு பிஜேபி கூட்டணியிலேருந்து. இப்போ அதே கேண்டிடேட் தான் வேலூருக்கு ADMKவுடைய ரெட்டரையில் நிற்கிறாரு. இந்த 4 தொகுதியிலையும் சேம் கேண்டிடேட் ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த லட்சக்கணக்கான ஓட்டுகளை அவர் வாங்கியிருக்காங்கங்கிறத பற்றி எந்த அறிவும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். 2 பெரிய கட்சிகளுடைய துணை இல்லாமல் இருக்கும்போதே இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருந்ததுன்னா, அப்போ இருந்த மோடி வேவ், மோடியுடைய அலை அப்படின்றது ஒரு பெரிய அளவில் இருந்ததுன்னே சொல்லலாம். இளைஞர்கள் மத்தியில், படித்தவர்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு மனிதராக பார்க்கப்பட்டார். அவர் வந்தால் இந்தியாவே மாறிடும் அப்படின்னு நம்பின எத்தனையோ பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ அந்த வேவ்லாம் ஒன்றும் அப்படி கிடையாது, வெறுப்பு தான் இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. தூக்கி எரியும் அளவுக்கு மிகப்பெரிய அழுத்தமான ஒரு எதிர்ப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டை இருக்கும். அப்படி இல்லாமல் இதை பார்த்தோம்னா, ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸாக மட்டும் இதை பார்த்தோம் அப்படின்னா கூட்டணி பலம்ங்கிறது மிக அதிகமாக இருக்குது. இந்த கூட்டணி பலத்தால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இவங்க இவ்வளோ வாக்கு வாங்குவாங்க அப்படின்னு இருக்குது இல்லையா, அதில் பெரிய சேதாரம் இல்லாத பட்சத்தில் இது ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனாக தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக ஸ்ட்ராட்டஜிக்கலாக வைக்கப்பட்ட கூட்டணியாக தான் இதை பார்க்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். இதை ஜஸ்ட் அ ஜோக் அப்படின்னு பார்க்குறது சரியில்லை. ஏன் அப்படின்னா, எதிர்கட்சிகள் அடுத்த கட்சியை கம்மியாகவே எடை போடுறதுங்கிறது சரியான முடிவாக இருக்காது. வி கான்ட் see a threat as joke அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதை போல் அப்படி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு த்ரெட்டாக ஜோக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜோக்கர் அப்படின்னு நான் அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஸோ உங்களுடைய ஆப்போனண்ட் அப்படின்னு நீங்கள் இதை பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அது வெறும் ஜோக் கிடையாது, அது உங்களுக்கு ஒரு த்ரெட் மாதிரி, ஒரு ஸ்ட்ராங்கான த்ரெட்டாகவே உருவாகி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ பாஜக நோட்டாவை தாண்டுமா அப்படிங்கிற கேள்வியே பிழை. கண்டிப்பாக தாண்டி நிறைய லட்சம் வாக்குகளை வாங்கின வரலாறு இருக்குது. ஸோ இந்த எலெக்ஷன் ஒரு டஃப் எலெக்ஷனுங்கிறத தெரிஞ்சுக்கணும். நன்றி.